புதிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா சக்சஸ். ஏன்னா இங்க சக்சஸ் என்னன்றத புரிஞ்சுக்கணும். இங்க எதை நோக்கி சக்சஸ்? ஏன்னா சக்சஸ் என்பது இப்போ நாம சொல்லக்கூடிய எல்லா சக்சஸும் சமுதாயம் தீர்மானிக்கக்கூடிய விஷயத்துல. ஏன்னா சமுதாயம் ஒரு விஷயத்தை அங்கீகரிச்சுட்டா நம்ம அதை சக்சஸ் சொல்றோம். ஆனா உண்மையான சக்சஸ் என்னன்னு வச்சுக்கீங்களேன், உங்களை நீங்கள் வெல்வதுதான். உங்களை நீங்க ஜெயிக்கணும். அதுக்குதான் இங்க நீங்க பிறப்பே எடுத்திருக்கீங்க. நாம என்ன அடுத்தவர்களை வெல்வதை நோக்கி நம்மளோட முனைப்பு அதிகமா போகுது. சோ அதனால அந்த வெற்றி பாத்தீங்கன்னா அந்த நேரத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அது உங்களுக்கு ஒரு பயனற்றதா தான் ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா இங்க வாழ்க்கையில நம்ம அடுத்தவர்களை வெற்றி கொண்டோம்னா அதுக்கு மேல இன்னொருத்தவங்க இருப்பாங்க. அப்ப அவங்கள ஜெயிக்கணும். இப்படி நம்ம சக்சஸ் கண்டினியூவேஷன் ஆயிட்டே இருக்குமே தவிர அந்த நிறைவு என்ற தன்மைக்குள்ள வராது. சோ அதே ஒரு விஷயத்த உங்களை நீங்கள் வெல்வதுதான் உண்மையான வெற்றி என்பதை புரிஞ்சுக்குங்க. சோ அப்ப உங்களை எப்படி நீங்க வெல்லணும் அப்படின்னு நீங்க தெரியணும்னா முதல்ல நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். சோ நான் யார் என்ற கேள்வி உங்களுக்குள்ளே நீங்க கேட்டு பாருங்க. அப்போ உங்களை பத்தின புரிதல் வரும். இல்லை என்றால் உங்களை பத்தின புரிதலை அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்து பாருங்க. அப்ப நீங்க யாருன்னு தெரியும். அப்போ உங்களை வெற்றி கொள்வது உங்களுக்கு ரொம்ப இலகுவா இருக்கும். ஏன்னா ஆன்மீகம், இன்னைக்கு இருக்க சைக்காலஜி எல்லாமே சொல்வது என்னன்னாக்கா, உங்களை நீங்கள் ஜெயிக்கும் போதுதான் இந்த உலகத்தில் நீங்க உங்களோட வெற்றி உண்மையான ஒரு வெற்றியா இருக்கும். அதுதான் பரிபூர்ண வெற்றியா இருக்கும். நாங்க சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல உங்களோட பயணத்துல ஒரு விழிப்புணர்வா இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா எஸ்ன்னு சொல்லுங்க. இது போன்ற சூட்சமான விஷயங்களோட அடுத்தடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.